ஸ்ரீமத்தேவி பாகவதம் சப்தமஸ்கந்தம் 7வது ஸ்கந்தம். அதா மங்களகரமாயிருக்கிற சப்தமோ அத்தியாயா 7வது அத்தியாயம். 7வது ஸ்கந்தத்தில 7வது அத்தியாயம். வியாச பகவானுக்கும் ஜனமேஜயனுக்கு, பரீட்சித்து மகாராஜாவோடு புத்திரனான ஜனமேஜயனுக்கு தேவியோடு கதைகளை வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். தத்தே கிரஹேது ராஜேந்திர வாசவ குபிதோ ப்ருஷம் ப்ரோவாஜத்யவனம் தத்ர தர்ஷயன் பலமாத்மனா. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார். அஸ்வினி தேவர்களுக்கு சோமபாத்திரத்தை கொடுத்தோடனே தேவேந்திரனுக்கு கோபம் வந்தது. தேவேந்திரன் தன்னோடு சக்தியை எடுத்து காட்டுறதுக்காயிட்டு செவனன் கிட்ட இப்படி சொன்னான். இரண்டாவது ஸ்லோகம். மா பிரம்மபந்தோ மரியாதாம் இமாம் த்வம் கர்த்தும் அர்ஹசி. மா பிரம்மபந்தோ மரியாதாமிமாம் த்வம் கர்த்துமர்ஹசி வதிஷ்யாமி திஷந்தம் த்வாம் விஸ்வரூபமிவாபரம். ஹே பிராமண அதமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு சேர்ந்தது இல்லை. துரோகியான உங்களை நான் வதிக்க போறேன், கொல்ல போறேன். விஸ்வரூபனை எப்படி கொன்னேனோ அந்த மாதிரி கொல்ல போறேன். செவன உவாச்சா, செவன மகர்ஷி பதில் சொன்னார். 3வது ஸ்லோகம். மகாத்மானவ், மகாத்மாக்களை மா அவமம்ஸ்தா, அவமானப்படுத்தக்கூடாது. ரூப திரவிண வர்ச்சசௌ, ரூப ஐஸ்வர்ய தேஜோமயர்களாயிருக்கிற மகாத்மாக்களை அபமரியாதை செய்யக்கூடாது. மாவவம்ஸ்தா மகாத்மானௌ ரூபத்ரவிணவர்ச்சசௌ யௌ சக்ரதுர்மாம் மகவன் விருந்தாரகமிவாபரம். ரூப ஐஸ்வர்ய தேஜோமயர்களாயிருக்கிற மகாத்மாக்களை ஹே தேவேந்திரா அவமானிக்காதே. என்ன இன்னொரு தேவசிரேஷ்டனாக்கி மாத்தினது இவாளாக்கும். தேவர்களுக்கு துல்லியனாக்கிட்டு இவா என்ன மாத்திருக்கா. அதனால மகாத்மாக்களை அபமானிக்காதே, இன்சல்ட் செய்யாதே. 4வது ஸ்லோகம். ருதே த்வாம் விபுதாஹ ச அன்யே கதம் வா தததே கிரகம். அஸ்வினௌ அபி தேவேந்திரா தேவௌ வித்தி பரந்தவௌ ருதே த்வாம் விபுதாச்சான்யே கதம் வா தததே கிரகம்
அஸ்வினாவபி தேவேந்திரா தேவௌ வித்தி பரந்தபௌ. உங்களோட விஷயம் அங்க இருக்கட்டும். வேறையும் தேவர்கள் எல்லாம் உண்டே, அவளெல்லாம் சோமபானம் செய்யறவா தானே தேவேந்திரா. அஸ்வினி தேவர்களாயிருக்கிற இவா ரெண்டு பேரும் வேறையும் தேவர்களை மாதிரியே சோமபானத்துக்கு அர்ஹர்களாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் நிஷித்தமில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. எல்லா தேவர்களும் சோமபானம் உபயோகிக்கிறா, இவாளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல நியாயம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்திரன் பதில் சொல்றார். இந்திர உவாச்ச. 5வது ஸ்லோகம். பிஷஜௌ ந அர்ஹதஹ காமம் கிரகம் யஜ்ஞே கதம்சன. யதி தில்சசி மந்தாத்மன் சிரஹ சேத் ஸ்யாமி சாம்பிரதம். சேத்ஸ்யாமி சாம்பிரதம். பிஷஜௌ நார்ஹத காமம் கிரகம் யஜ்ஞே கதம்சன. யதி தில்சசி மந்தாத்மன் சிரஹ சேத்ஸ்யாமி சாம்பிரதம். இந்த ரெண்டு தேவலோக வைத்தியர்களும் ஒரு தரத்திலையும் யஜ்ஞத்தில சந்தோஷத்தோடு கூடிட்டு சோமபானம் செய்யறதுக்கு அர்ஹதை இருக்கிறவா கிடையாது. நீங்கள் அவளுக்கு சோமபானத்தை கொடுத்தா நான் இப்போ உங்களோட கழுத்தை வெட்டி கீழே போடுவேன் அப்படின்னு செவனன் கிட்ட இந்திரன் சொன்னதாயிட்டு இங்க வியாச பகவான் வர்ணிச்சதையாக்குமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 6வது ஸ்லோகம். அநாதிருத்ய து தது வாக்கியம் வாசவஸ்ய ச பார்கவஹ கிரகம் து கிராஹயாமாஸ வர்சயன் இவ தம் விருஷம். அநாதிருத்ய து தத் வாக்கியம் வாசவஸ்ய ச பார்கவ கிரகம் து கிராஹயாமாஸ வர்சயன் இவ தம் விருஷம். தேவேந்திரனோடு பயப்படுத்துற வாக்குகளை அவாய்டு பண்ணிட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டு அந்த தேவேந்திரனை நன்னா திட்டிண்டு செவனன் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபாத்திரத்தை கொடுத்தார். அஸ்வினி தேவர்களால சோமபாத்திரத்தை எடுக்க வச்சார். 7வது ஸ்லோகம். சோமபாத்திரம் யதா தாப்யாம் கிரஹீதம் து பிபாசயா சமீட்சிய வலபித் ஏவ இதம் வதனம் அப்ரவீத். சோமபாத்ரம் யதா தாப்யாம் கிரஹீதம் து பிபாசயா சமீட்சிய வலபித் ஏவ இதம் வதனம் அப்ரவீத். செவனன் கொடுத்த
சோமபாத்திரத்தை கையில எடுத்துண்டு அந்த சோமத்தை பானம் செய்யறதுக்கான ஆசையோடு கூடிட்டு அஸ்வினி தேவர்கள் சோமபானத்தை கையில் எடுத்தோன்னே அதை பார்த்து கோபத்துல உச்சஸ்தாயிக்கு போயிண்டு இருந்த அந்த தேவேந்திரன் இப்படி சொன்ன. 8வது ஸ்லோகம். ஆப்யாம் அர்த்தாய சோமம் த்வம் கிராஹயிஷ்யசி சேத் ஸ்வயம் வஜ்ரம் து பிரஹரிஷ்யாமி விஸ்வரூபம் இவ அபரம். ஆப்யாமர்த்தாய சோமம் த்வம் கிராஹயிஷ்யசி சேத் ஸ்வயம் வஜ்ரம் து பிரஹரிஷ்யாமி விஸ்வரூபமிவாபரம். ஸ்வார்த்த லாபத்துக்காயிட்டு இவாளை விட்டு சோமபானத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியானா, ஸ்வீகரிப்பிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியானா, விஸ்வரூபனை எப்படியாக்குமோ நான் வெட்டி கொண்டேன் அதே மாதிரி உங்களையும் நான் இப்போ என்னோட கையில இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி கொல்லுவேன். 9வது ஸ்லோகம். வாசவேன ஏவம் உக்தஹ து பார்கவஹ ச அதிகர்விதஹ ஜக்ராஹ விதிவத் சோமம் அஸ்விப்யாம் அதிமன்யுமான். வாசவேனைவ முக்தஸ்து பார்கவச்சாதிகர்விதா ஜக்ராஹ விதிவத் சோமம் அஸ்விப்யாம் அதிமன்யுமான். தேவேந்திரன் இப்படி சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப கோபம் வந்து அப்படிதான் செய்வேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்த பார்கவன், பரதகுலத்தில் ஜனிச்ச செவனன், விதிப்படி அஸ்வினி தேவர்களுக்காயிட்டு சோமபானம் கொடுக்கறதுக்கு அந்த சோமத்தை கையில் எடுத்தார். 10வது ஸ்லோகம். இந்திரோபி பிராட்சிபத் கோபாத் வஜ்ரமஸ்மை ஸ்வமாயுதம். இந்திரஹா அபி பிராட்சிபத் கோபாத் வஜ்ரம் அஸ்மை ஸ்வம் ஆயுதம் பஷ்யதாம் சர்வதேவானாம் சூரியகோடி சமப்பிரபம். பஷ்யதாம் சர்வதேவானாம் சூரியகோடி சமப்பிரபம். எல்லா தேவர்களும் பார்த்துட்டு நிற்கிறத தன்னோடு கோடி சூரியர்களுக்கு துல்லியமா சோபிக்கிற வஜ்ராயுதத்தை தேவேந்திரன் செவனனோடு நேர பிரயோகிச்சான். 11வது ஸ்லோகம். பிரேரிதம் சாசனிம் பிரேட்ச்ய செவனஸ்தபசா ததா ஸ்தம்பயாமாஸ வஜ்ரம் ச சக்ரஸ்யாமித தேஜசா. சக்ரஸ்ய அமித தேஜசா. அதிதேஜஸ்வியான தேவேந்திரன் வஜ்ராயுதம் செவன மகர்ஷியோடு நேர பிரயோகிச்சதை பார்த்த செவனன் தபோபலத்தால உடனடியா அந்த வஜ்ராயுதத்தை ஸ்டாச்சு மாதிரி ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்தினார். அங்க நில்லு, அசையாதே அப்படின்னு. 12வது ஸ்லோகம். கிருத்யயா சமஹாபாஹூரிந்திரம் ஹந்துமிஹோத்யதா ஜுஹாவாக்னௌ ஸ்ருதம் ஹவ்யம் மந்திரேன முனி சத்தமா. மகாபாகுவான பெரிய கைகள் இருக்கிற அந்த செவனன் தேவேந்திரனை
இல்லாம பண்றதுக்கு கிருத்யா அப்படிங்கிற ஒரு சக்தியால முயற்சி பண்ணினார். கிருத்தியை சிருஷ்டிக்கிறதுக்காயிட்டு செவன மகர்ஷி ரெடியா வச்சிருக்கிற ஹவிச மந்திரபூர்வம் அக்னியில ஹோமிச்சார். அந்த ஹோமாக்னியிலேருந்து கிருத்யா அப்படிங்கிற ஒரு சக்தி ஸ்வரூபம் வெளியில வந்து அந்த தேவேந்திரனை நிகிரகிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டாக்கும் இப்படி மந்திரத்தை சொல்லி ஹவிச ஹோமிச்சது. 13வது ஸ்லோகம். தத்ர கிருத்யா சமுல்பன்னா ச்யவனஸ்ய தபோபலாத் பிரபல புருஷ க்ரூரோ பிருஹத்காயோ மகாசுரா. செவனனோட தபோபலத்தால ஹோமாக்னியிலேருந்து கிருத்யா அப்படிங்கிற சக்தி ஒரு புருஷனோட ரூபத்துல அங்க உத்பவிச்சா. அந்த கிருத்யா அப்படிங்கிற புருஷ ரூபம் பெரிய சரீரம் இருக்கிற ரூபமாயிருந்தது. அதிசக்தவும் குருவல் ஆன ஒரு அசுரனாயிட்டு அங்க நின்ன. 14வது ஸ்லோகம். மதோ நாம மகாகோரோ பயத பிராணினாமிஹ ஷரீரே பர்வதாகார தீஷ்ணதம்ஷ்ட்ரோ பயானகா. மதன் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த கிருத்யா ரொம்ப ரொம்ப மகாகோரனாயிருந்தான். உயிரினங்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கிறவனாயிருந்தான். பர்வதத்துக்கு ஈக்குவலான சரீரம் இருந்தது. பெரிய தம்ஷ்டங்கள் இருந்தது. பார்க்கறதுக்கே பயமா இருந்தது. 15வது ஸ்லோகம். சதஸ்த்ரஸ்சாயதா தம்ஷ்ட்ரா யோஜனானாம் சதம் சதம் இதரே த்வஸ்ய தசனா பபூவூர்தச யோஜனா. 4 தம்ஷ்டங்கள் இருந்தது அந்த அசுரனுக்கு. ஒவ்வொன்றுக்கும் 100 யோஜனை நீளம் இருந்தது. மற்ற பல்லுகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் 10 யோஜனை நீளம் இருந்தது. 16வது ஸ்லோகம். பாஹூ பர்வத சங்காஷாவாயதௌ க்ரூரதர்ஷனௌ ஜிஹ்வாது பீஷணா க்ரூரா லேலிஹானானபஸ்தலம். பர்வதத்தை மாதிரி தடிச்சு நீண்ட கைகள் இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமுறுத்துற ஒரு உருவமாய் இருந்தது. அவனோட நாக்காகட்டும் பயப்படுத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப நடுக்கத்தை உண்டாக்குற மாதிரி இருந்தது. அவனோட நாக்கு வானத்தை நக்கின்னு இருந்தது. 17வது ஸ்லோகம். கிரீவாது கிரிஸ்ருங்காபா கடினா பீஷணாபிருஷம் நகா வியாக்ரநக பிரக்யா கேஷாச்சாதீவ பீஷணா. பெரிய உயர்ந்த கொடுமுடி மாதிரி இருக்கிற கழுத்து. அந்த கழுத்தாகட்டு ரொம்ப ரொம்ப கடினமா இருந்தது. பயப்படுத்துற மாதிரி உருவம் இருந்தது. புலியோடு நகங்கள் மாதிரி நகம் இருந்தது அவனுக்கு. அதே மாதிரி பயத்தை உண்டாக்குற ஜடாமுடிகள் இருந்தது. 18வது ஸ்லோகம். ஷரீரம் கஜ்ஜலாபம் ச தஸ்ய சாஸ்யம் பயானகம் நேத்ரே தாவானல பிரக்யே பீஷணே அதிபயானகே. இங்கோடு கலராக்கும் சரீரத்துக்கு. கருகருன்னு இருக்கிற மஷியோடு கலர், இங்கு கலர். பயப்படுத்துற அவனோட முகம் காட்டுதீ மாதிரி பயப்படுத்துற அவனோடு 2 கத்தி ஜொலிக்கிற கண்களாக்கும் அவனுக்கு இருந்தது. அந்த கிருத்தியை அப்படிங்கிற புருஷாகிருதியில இருக்கிற அசுரனை ஆக்குமே இங்க இப்போ வர்ணிச்சுட்டு இருக்கிறது.
19வது ஸ்லோகம். ஹனுரேகா ஸ்திதா தஸ்ய ஹனுஹு ஏகா ஸ்திதா தஸ்ய. பூமாவேகா திவம் கதா ஏவம் வித சமுல்பன்னோ மதோ நாம ப்ருஹத் தனுஹு. ப்ருஹத் தனுஹு, ப்ருஹத் தனு. அவனோடு ஒரு தாடி எள்ளு பூமியிலையும் இன்னொரு தாடி எள்ளு வானத்திலையுமாக்கும் இருக்கு. இப்படி ஒரு ஷெய்ப்போடு கூடிட்டு ஜெனிச்ச மதன் அப்படிங்கிற பெரிய சரீரம் இருக்கிறவன், தடிமாடனா இருக்கிற அந்த அசுரன். இருபதாவது ஸ்லோகம். தம் விலோக்ய சுரா சர்வே பயமாஜக்முரம் ஹஸா இந்திரோபி பயசந்திரஸ்தோ யுத்தாய நமனோததே. தேவர்கள் எல்லாம் அவனை பார்த்தோன்னா பயந்து நடுங்கினா. பயந்து வரச்சு நடுங்கி நின்ன இந்திரனுக்கு யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு கூட வராத அளவுக்கு ஸ்டாச்சு மாதிரி நின்னான். 21வது ஸ்லோகம். दैत्योऽपि वदने कामं वज्रमादाय संस्थिता व्याप्तं नभो घोरदृष्टे ग्रसन्निव जगत्त्रयम्. घोरदृष्टिः ग्रसन् इव जगत्त्रयम्. வாயில வஜ்ராயுதவுமாயிட்டாக்கும் அவன் நின்றுருக்கான். அந்த வஜ்ராயுதமாகட்டும் வானம் வரைக்கி பெருசா இருக்கு. திரிலோகங்களையும் முழுங்குற மாதிரி கண்ண நன்னா முழிச்சு பார்த்துட்டும் இருக்கான். 22வது ஸ்லோகம். சபட்சயிஷ்யன் சம்க்ருத்த சதக்ரதுமுபாத்ரவத் சுக்ருஷுச்ச சுரா சர்வே ஹா ஹதாஸ்மேதி சம்ஸ்திதா. அவன் ரொம்ப கோபத்தோடு கூடி இப்ப கடிச்சு தின்னுபிடுவேன் ஒன்னே அப்படிங்கிற மாதிரி இந்திரனுக்கு நேர ஓடினான். அங்க நின்ன தேவர்கள் எல்லாம் அச்சச்சோ எங்களை கொன்னுட்டானே அப்படின்னு சத்தமா கத்தினான். 23வது ஸ்லோகம். இந்திரஸ்தம்பித பாஹோஸ்து முமுட்சோர்வஜ்ரமந்திகாத். இந்திரஹா ஸ்தம்பித பாஹுஹு து முமுட்சுஹு வஜ்ரம் அந்திகாத் ந சசாக பவிம் தஸ்மின் பிரஹர்த்தும் பாகசாசன. பக்கத்தில் இருக்கிற வஜ்ராயுதம் அதை எடுத்து இந்த அசுரனோடு மேல பிரயோகிக்கணும் அப்படின்னு நினைச்சான் இந்திரன். இருந்தா கூட அவனோட கை அப்படிங்கிறது அசையலை. அதனாலேயே இந்திரனுக்கு அந்த அசுரனோடு நேர வஜ்ராயுதத்தை பிரயோகிக்கிறதுக்கு சாதிக்கலை. ஸ்டாச்சு மாதிரி ஸ்தம்பிச்சு போச்சு அவனோட கை, இந்திரனோட கை. 24வது ஸ்லோகம். வஜ்ரஹஸ்த சுரேஷான ஸ்தம்வேட்ச காலசன்னிபம். வஜ்ரஹஸ்தஹ சுர ஈசானஹ தம் வீட்சிய காலசன்னிபம் சஸ்மார மனசா தத்ர குரும் சமயகோவிதம். வஜ்ரஹஸ்த சுரேஷான தம் வீட்சிய காலசன்னிபம் சஸ்மார மனசா தத்ர குரும் சமயகோவிதம். வஜ்ராயுதத்தை கையில வச்சுருக்கிற தேவேந்திரன் மிருத்யு தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிற, காலனுக்கு துல்லியனா இருக்கிற அந்த அசுரனை பார்த்துட்டு காலஜ்ஞனா இருக்கிற தேவகுருவா இருக்கிற ப்ரஹஸ்பதிய மனசுல நான் நினைச்சுட்டேன், தியானிச்சேன்.
25வது ஸ்லோகம். ஸ்மரணாதாஜகாமாசோ ப்ரஹஸ்பதிருதாரதேஹி குருஸ்தல் சமயம் திருஷ்ட்வா விபத்தே சதுருஷம் மஹத். அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ணறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு கூடி இருக்கிற தேவகுருவான ப்ரஹஸ்பதி இந்திரன் நினைச்ச உடனே அங்க வந்து சேர்ந்தார். இந்திரன் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல மாட்டின்னு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு, காலம் இந்திரனுக்கு அனுகூலம் இல்லாம நிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு,